ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸோடு வந்திருக்காங்க. இந்த டீ காஃபி குடிக்கும்போது ஏதாவது நறுக்கு முறுக்குன்னு ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. பக்கோடான்னு சொன்னாலே நமக்கு வெங்காய பக்கோடா தான் ஞாபகம் வரும். மரவள்ளிக்கிழங்கு பக்கோடா சாப்பிட்ருக்கீங்க, நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க. இது பக்கோடா மட்டும் இல்லை, அடையும் தட்டி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பண்ணலாமா? இப்போ ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன். கத்தி எடுத்து நல்லா ஆழமாக ஒரு கீறு கிரிக்குங்க. அதுக்கப்புறம் தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் உரிச்சு எடுத்துகிட்டு நல்லா அதை கழுவிக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் காய் சீவர் எடுத்து மரவள்ளிக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இது தண்ணிலாம் புளிய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். மாவில் போட்டு மரவள்ளிக்கிழங்கு பிசையும் போது மரவள்ளிக்கிழங்குல உள்ள தண்ணிலாம் அந்த மாவு இழுத்துக்கும், அது நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ துருவிய மரவள்ளிக்கிழங்கு 1 கப் இருந்துச்சு. நான் ஒரு மிக்சிங் பவுலில் அந்த 1 கப் மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கிறேன். அதே கப்பில் கடல மாவு 1 கப் எடுத்துருக்கேன். அரிசி மாவு அதே கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணி கையிலே நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா 1க்கு 2 தட்டி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். பக்கோடாக்கு சோம்பு போட்டிங்கன்னா பக்கோடா வாசம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சின்ன பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. நீங்கள் பச்சை மிளகா பாதி போட்டிங்கன்னா போதும், காரம் வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொத்தமல்லி தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணது போட்டிருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிழங்கு தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, சும்மா லைட்டாக தான் நான் சேர்க்குறேன். வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணுன்னா விட்டுருங்க. இப்போ பக்கோடாவுக்கும் அடை போகிறதுக்கு நம்ம கரெக்டாக மாவு பக்குவமாக பிசைஞ்சு வச்சாச்சு. இதை மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டவா ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ குட்டி பால் எடுத்து நம்ம அடை மாதிரி தட்டிடலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு அடையை தட்டினீங்கன்னா நல்லா அடையை தட்டிடலாம். இப்போ மேலே எண்ணெய் ஊற்றிட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பக்கோடாவை கிள்ளி போடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் எடுத்துடலாம். அப்புறம் என்னங்க, சுட சுட காஃபி குடிச்சிட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு பக்கோடாவே அடைய சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.